வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த பார்வையில இந்தியால மெடிக்கல், டென்டல் இல்ல ஆயுஷ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான நுழைவுத் தேர்வு நீட் யூஜி 2025 பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க. இது தேசிய தேர்வு முகமை, அதாவது NTA கொடுத்திருக்கிற அதிகாரப்பூர்வ தகவல்களை வச்சு தான் பேச போறோம். நீங்க மருத்துவ படிப்புல சேர ஆசைப்பட்டா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. நீட் யூஜி, அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள்ல இளங்கலை படிப்புகளுக்கு, அதாவது MBBS, BDSக்கு இதுதான் ஒரே வழி. NTA தான் இத நடக்கறாங்க. இது மட்டும் இல்ல, ஆயுஷ் படிப்புகள்னு சொல்ற BAMS, BHMS, BUMS, BSMS இதுக்கெல்லாமோ இதுதான் தகுதி தேர்வு. சரி, அப்போ இந்த 2025 தேர்வுக்கான முக்கியமான தேதிகள் என்னென்ன? ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குது? ஓகே, ஆன்லைன் விண்ணப்பம் February 7, 2025ல ஆரம்பிச்சு மார்ச் 7, 2025 ராத்திரி 11:50 மணி வரைக்கும் டைம் இருக்கு. கட்டணம் செலுத்தவும் அதுதான் கடைசி நாள். தேர்வு மே 4, 2025, அது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, மதியம் 2 மணியில இருந்து 5 மணி வரைக்கும், கரெக்டா 3 மணி நேரம். இந்த தேதியெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்துல எதுவும் குழப்பம் வேண்டாம். சரி, யாருக்கெல்லாம் இந்த தேர்வு எழுத தகுதி இருக்கு? இந்த வயது வரம்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வயதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31, 2025 அன்னைக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். 17 வயசு. ஆமா. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு உச்ச வயது வரம்பு எதுவும் கிடையாது. எவ்வளவு வயசானவங்களும் எழுதலாம். ஓ, அப்படியா? இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆமா. அப்புறம் கல்வி தகுதின்னு பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி, இதோட சேர்த்து இங்கிலீஷ், இந்த சப்ஜெக்ட்ஸோட 12வது பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுல குறைந்தபட்சம் மார்க்ஸ் எவ்வளவு தேவைப்படும்? பொது பிரிவு, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லன்னா பயோடெக்னாலஜி, இது மூணும் சேர்த்து மினிமம் 50% மார்க்ஸ் வேணும். சரி. அதுவே SC, ST, OBC, NCL அப்புறம் மாற்றுத்திறனாளிங்க PWBD இவங்களுக்கு 40% போதும். 40%? ஆமா. இதுல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். இந்த ஓபன் ஸ்கூல் மூலமா படிச்சவங்க, பிரைவேட் கேண்டிடேட்ஸா 12th முடிச்சவங்க, இல்லனா பயாலஜியை அடிஷனல் சப்ஜெக்டா எடுத்தவங்க, அவங்களோட தகுதி சில கோர்ட் தீர்ப்புகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால அவங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி NTA வெப்சைட்ல லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்துக்கிறது நல்லது. ஓ, அது முக்கியம். சரி, தேர்வு எப்படி நடக்கும்? கம்ப்யூட்டர்லயா இல்ல பேப்பர்லயா? இல்ல, இது பேனா காகிதம் வச்சு எழுதுற தேர்வு தான். பென் அண்ட் பேப்பர் மோடுன்னு சொல்வாங்க. OMR ஷீட் கொடுப்பாங்க, அதுல தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, என்னென்ன பாடங்கள்ல இருந்து கேள்விகள் வரும்? மொத்த மார்க்ஸ் எவ்வளோ? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி. பயாலஜில பாட்டனி, ஜூவாலஜி ரெண்டும் வரும். மொத்தம் 720 மார்க்ஸ். 720? ஆமா. பிசிக்ஸ்க்கு 180, கெமிஸ்ட்ரிக்கு 180, பயாலஜிக்கு மொத்தமா 360 மார்க்ஸ். சரி, இதுல மார்க் போடுற முறை எப்படி? நெகட்டிவ் மார்க்கிங் உண்டா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மார்க் +4. 4 மார்க்கு. ஆனா தப்பா ஒரு பதில் எழுதிட்டா 1 மார்க் குறைச்சிடுவாங்க, -1. அதனால ரொம்ப கவனமா பதில் சொல்லணும். அப்ப தெரியாத கேள்வியை விட்டுட்டா? தெரியாத கேள்வியை அட்டெண்ட் பண்ணாம விட்டா அதுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க, 0 மார்க்ஸ் தான். அதனால சுத்தமா தெரியாததை யோசிச்சு பதில் சொல்றது நல்லது. சரி, நம்ம தமிழ்லயும் இந்த தேர்வு எழுதலாமா? நிச்சயமா எழுதலாம். இங்கிலீஷ், ஹிந்தி இல்லாம மொத்தம் 13 மொழிகள்ல எழுத சான்ஸ் இருக்கு. அதுல தமிழும் ஒண்ணு. ஓ, சூப்பர். ஆமா, தமிழ், அசாமி, பெங்காலி, குஜராத்தின்னு நிறைய மாநில மொழிகள் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் போடும்போது எந்த மொழின்னு செலக்ட் பண்றீங்களோ அதுதான் ஃபைனல். அப்புறம் மாத்த முடியாது. ஓகே. நீங்க தமிழ் செலக்ட் பண்ணா கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஏதாவது குழப்பம்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் அதிகாரப்பூர்வமானது. 13 மொழிகள்ங்கிறது நல்ல விஷயம். சரி, அப்ளை பண்றது இப்படின்னு சொல்லுங்க. ஆன்லைன்லயா? ஆமா, முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான். neet.nta.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் விண்ணப்பிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? உங்க லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்க கையெழுத்து, அப்புறம் உங்க இடது, வலது, கை எல்லா விரல்களோட ரேகை, கட்ட விரல் ரேகை இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓ, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூடவா? ஆமா. தேவைப்பட்டா உங்க சாதி சான்றிதழ், பிரிவு சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இதையும் அப்லோட் பண்ணணும். சரி, வேற என்ன முக்கியமா கவனிக்கணும்?
உங்க மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனும் ஓடிபி வெரிஃபிகேஷனும் அதுக்கு தான் வரும். ஓகே. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. பொது பிரிவுக்கு இந்தியாவுக்குள்ள சுமார் 1700 ரூபாய் வரும். அதையும் ஆன்லைன்ல தான் கட்டணும். ம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பெரும்பாலான விவரங்களை மாத்தவே முடியாது. பேரு, அப்பா பேரு, பொருந்த தேதி இது மாதிரி விஷயங்கள்ல தப்பு பண்ணிடாதீங்க. 2 தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. ம். இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. சரி, எக்ஸாம் எழுதி நல்ல ரேங்க் வாங்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்? எல்லா சீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குமா? இல்ல, அங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்டிஏ வந்து ஒரு அகில இந்திய தரவரிசை பட்டியல் ஆல் இந்தியா ரேங்க் AIR வெளியிடுவாங்க. அத வச்சுதான் கவுன்சிலிங். சரி. ஆனா 2 லெவல்ல நடக்கும். ஒன்னு வந்து 15% அகில இந்திய ஒதுக்கீடு ஆல் இந்தியா கோட்டா AAQ. அப்புறம் AIIMS, ஜிப்மர் மாதிரி மத்திய அரசாங்க நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. இதுக்கான கவுன்சிலிங்க MCC, அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நடத்துவாங்க. ஓகே. இது சென்ட்ரல் லெவல். அப்போ மீதி 85% சீட்டுக்கு? அந்த மீதி 85% வந்து மாநில ஒதுக்கீடு ஸ்டேட் கோட்டா. அந்தந்த மாநிலத்தோட மருத்துவ கல்வி இயக்குநரகம் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் DME தான் அதுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. உதாரணத்துக்கு அஸ்ஸாம்னா அங்க இருக்கிற DME, தமிழ்நாட்டுக்கு நம்ம மாநில DME நடத்துவாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு சீட்டுக்கு தமிழ்நாடு DME வெப்சைட் பார்க்கணும்? கரெக்ட். அதே மாதிரி ஆயுஷ் படிப்புகளுக்கு, அதாவது BAMS, BSMS, BUMS, BHMSக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு AICCCன்னு ஒரு அமைப்பு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. மாநில ஒதுக்கீட்டுக்கு மறுபடியும் அந்தந்த மாநிலம்தான். ஓ, அப்போ ரேங்க் மட்டும் முக்கியமல்ல, எந்த மாநிலத்துல சேர விரும்புறோமோ அந்த மாநிலத்தோட கவுன்சிலிங் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இடஒதுக்கீடு எப்படி? மத்திய அளவுல எப்படி இருக்கு? மத்திய ஒதுக்கீடு, அதாவது AIQ, எய்ம்ஸ் மாதிரி இடங்களுக்கு ஜென் EWS பிரிவுக்கு 10%, OBC NCLக்கு 27%, SCக்கு 15%, STக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்கு. ம். மாற்றுத்திறனாளிகளுக்கு PWBT 5% கிடைமட்ட இட ஒதுக்கீடு உண்டு. அதாவது அவங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் ஜெனரல், OBC, SC, ST அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்களுக்கு 5% ஒதுக்கீடு இருக்கும். ஓகே. இது மத்திய அளவுல. மாநில அளவுல மாறலாம் இல்லையா? கண்டிப்பா. மாநில ஒதுக்கீடுக்கு அந்தந்த மாநிலத்தோட இடஒதுக்கீடு விதிகள் தான் பொருந்தும். அது தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கலாம், அஸ்ஸாம்ல வேற மாதிரி இருக்கலாம். ஆக நீட் UG தேர்வுங்கிறது மருத்துவ படிப்புக்குள்ள நுழையிறதுக்கான முதல் படி. அதோட நடைமுறைகள், தகுதிகள், தேதிகள் என நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, NTA-வோட இந்த தகவல்கள் வந்து ஒரு நேஷனல் ஃப்ரேம்வொர்க் தான். ஆனா நீங்க நேஷனல் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல மாநில கவுன்சிலிங்கும் மாநில இடஒதுக்கீடும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். சரி. அதனால NTA, MCC, AACC வெப்சைட்டுகளை பார்க்கறதோட நீங்க எந்த மாநிலத்துல சேர விரும்புறீங்களோ அந்த மாநிலத்தோட DME வெப்சைட்டையும், தமிழ்நாடுனா tnmedicalselection.net, அஸ்ஸாம்னா dmeassam.gov.in-யும் விடாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சரி. அப்போ நேயர்களே, நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேசிய தேர்வுக்கு தயார் செய்யறதோட மட்டும் நிறுத்திக்காம உங்க மாநிலத்தோட கவுன்சிலிங் நடைமுறை, போன வருஷம் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்க வெற்றி வாய்ப்பை எப்படி இன்னும் அதிகப்படுத்தும்னு யோசிங்க. அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுகளை தொடர்ந்து பாருங்க. அதுவா இப்போதைக்கு முக்கியம்.